இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி என பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ். இவரது படங்கள் குடும்ப கதைகளை மையப்படுத்தி இருக்கும். பெரிய அளவில் சண்டை காட்சிகளின்றி அப்பாவித்தனமான தோற்றம், நகைச்சுவை, இயல்பான வசனம் என இவரது படங்கள் தனித்தன்மை பெற்றது. ஒரு படத்துக்கு அஸ்திவாரம் திரைக்கதை தான் என்பதை நிரூபித்தவர் திரைக்கதை மன்னன் என அழைக்கப்பட்டவர். 27 படங்களை இயக்கியும் 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தும் உள்ளார். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் பாரதிராஜாவின் 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குநராக சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். இப்படங்களில் சிறிய கதாபாத்திரங்களிலும் நடித்தார். பாரதிராஜாவின் படங்களுக்கு அவருடன் இணைந்து வசனமும் எழுதினார். பின் 1979இல் அவரது புதிய வார்ப்புகள் படத்தில் நடிகராக அறிமுகமானார். அதே ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் இயக்குநராக அறிமுகமானார். தொடர்ந்து இயக்கிய மௌன கீதங்கள் படம் வரவேற்பை பெற்றது. 1983இல் இவர் இயக்கி நடித்த முந்தானை முடிச்சு படம் பெரிய ஹிட் அடித்து இவருக்கென ரசிகர்களை உருவாக்கியது. தொடர்ந்து இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, அவசர போலீஸ் 100, ராசுகுட்டி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சொக்கத்தங்கம், சித்து +2 உள்ளிட்ட படங்களை இயக்கி நடித்துள்ளார். டிவி சீரியல்களிலும் இவர் நடித்துள்ளார். சித்தி 2, செந்தூர பூவே உள்ளிட்ட டிவி தொடர்களிலும் நடித்துள்ளார். இவரது வசனங்களில் சில நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறைய எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. அந்த 7 நாட்கள், நாரோடு சேர்ந்து பூவும் நாரிடிச்சு, இது நம்ம ஆளு. அரசியல் பாதை. ஒரு திரைப்பட விழாவில் என் கலை வாரிசு என பாக்யராஜை எம்ஜிஆர் அறிவித்தார். அவரது மறைவுக்கு பின் 1989இல் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை பாக்யராஜ் தொடங்கினார். எதிர்பார்த்த அளவு அமையாததால் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். பின் 2006இல் திமுகவில் இணைந்தார். பின் அதிலிருந்தும் விலகினார். இசையும் நானே. போடு தாளம். இது நம்ம ஆளு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அதில் இடம்பெற்ற அம்மாடி இதுதான் காதலா, அம்மாடி இதுதான் காதலா, உள்ளிட்ட பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்தது. இதில் பச்சைமலை சாமி ஒன்று பாடலை இவரே பாடியிருப்பார். பச்சைமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். இது பவுனு பவுனு தான், ஆறாரோ ஆறிராரோ படங்களிலும் தொடர்ந்தது. 2 இமையும். 1984இல் இவரது இயக்கத்தில் வெளியான தாவணி கனவுகள் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன் குருநாதர் பாரதிராஜா என இருவரையும் நடிக்க வைத்தார். ஹிந்தியிலும் இட்டடித்தார் பாக்யராஜ். பாரதிராஜா இயக்கத்தில் பாக்யராஜ் திரைக்கதையில் வெளியான ஒரு கைதியின் டைரி படத்தை ஹிந்தியில் அமிதாப் பச்சனை வைத்து ஹாக்ரி ராஸ்தா என்ற பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். படம் அமோக வெற்றி பெற்றது. எழுத்து ஆர்வம், புத்தகம் படிக்கும் பழக்கம் கொண்டவர். பாக்யா வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராக இருந்தார். தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார் பாக்யராஜ். காட்சிகளுடன் வரும் பாக்யராஜ் பெயர். அவரது திரைப்படங்களில் இயக்குனர் பாக்யராஜ் என்ற பெயர் தோன்றும் காட்சிகள் மிகவும் யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும். திரைக்கதையில் எங்கு கைதட்டல்கள் கிடைக்கும் என அவர் கணித்திருப்பாரோ அங்கே அப்பெயர் தோன்றும். பல படங்களில் படத்தின் இறுதி காட்சியை கூட நகைச்சுவையுடன் முடித்து வெற்றி கண்டவர் பாக்யராஜ். குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. சிச்சி, எந்த ப்ராப்ளமும் இல்ல. அங்க பாருங்க. ரெண்டும் நல்லா இருக்குல்ல.
3 உங்களையும் சேர்த்து. பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன், என்னாலும் சேர்ந்திருப்பேன். விருதுகள் 1984 ஃபிலிம்பேர் விருது, 1979 மற்றும் 1981 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 2014 சீமா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் பாக்யராஜ். இவரது வழியில் பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பாண்டியராஜன், ரா பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டன் உள்ளிட்டோர் பின் முன்னணி இயக்குநர்களாக மாறினர். நடிகர் பாக்யராஜின் சொந்த ஊரில் ஊர்வலமாக சென்று மக்கள் அஞ்சலி. நடிகர் பாக்யராஜின் சொந்த ஊரான வெள்ளாங்கோவில் கிராமத்தில் அவரது போட்டோவுக்கு மாலை அணிவித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள். படைப்பாளிகள் மறைவதில்லை, படைப்புகள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வரை படைப்பாளியும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். பாக்யராஜ் மண் உலகம் உள்ளவரை நிலைத்திருப்பார். நன்றி. உங்கள் பிபிபி மீடியா செய்திகளுக்காக நான் உங்கள் வெங்கடேசன்.